நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டில் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகத்தின் போர்வையில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சர்வதேச சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் மத்தியில் தெளிவற்ற தன்மையை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டினார். பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ் நோனிஸின் ராஜினாமா கடிதத்தை வெளிவிவகார அமைச்சு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கிறிஸ் நோனிஸ் குறிப்பிடுகிறார். ஜனநாயகத்தின் போர்வையில் அரசாங்கத்தை கவிழ்க்கும் சர்வதேச சூழ்ச்சி ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி நேற்று இதனை கூறியுள்ளார். இத்தாலி மற்றும் வத்திக்கானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களை நேற்று மாலை சந்தித்தார். யுத்தத்தை முடிவிற்கு கொண்டுவர முடிந்துள்ள போதிலும் சர்வதேச ரீதியில் இன்று மற்றொரு யுத்தத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறுகிய நோக்கங்களுக்காக LTTE ஆதரவாளர்களுக்கு அவர்களின் ஆதரவாளர்கள் உதவிகள் செய்கின்றமை ரகசியமல்ல. ஜனநாயகம் என்ற பெயரில் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதாக கூறி முன்னெடுக்கப்படும் மாற்றத்தில் சர்வதேசம் தலையீடு செய்வதால் ஏற்பட்ட பிரச்சனையே இது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இன்று பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களை கொன்றனர், மேலும் ஆட்சியாளர்கள் வந்தனர். ISIS என்பது இன்று உலகிற்கு பாரிய தலையீடியாக உள்ளது. முழு உலகமும் வேறொரு நிலைக்கு மாறி வருகின்றது. இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். ஆட்சி மாற்றம். இலங்கையில் உள்ள சிலர் இதனையே என்று கோருகின்றனர். அவர்களின் பொம்மலாட்ட அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் தேவை இன்று சிலருக்கு ஏற்பட்டுள்ளது. எனினும் அது இலகுவானதொன்றல்ல. இணையதளங்களில் இன்று உயிருடன் எம்மை கொலை செய்கின்றனர். வைத்தியசாலைக்கு நோயாளி ஒருவரை பார்வையிட சென்றால் நானே அந்த நோயாளி. அதாவது அரசியல் ரீதியில் எந்தவொரு விடயமும் இல்லாத நிலையில் இவ்வாறான சேறு பூசும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதே அரசியலாகும். பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ் நோனிஸின் ராஜினாமா கடிதத்தை வெளிவிவகார அமைச்சு ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனை கிறிஸ் நோனிஸ் நியூஸ் போஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். இந்த குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக இலங்கைக்கு வந்த பின்னர் நான் கூறுகின்றேன், இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. எவ்வாறாயினும் டாக்டர் கிறிஸ் நோனிஸ் தொலைபேசி ஊடாக இணைந்து கொண்டு இவ்வாறான கருத்தையே எமக்கு தெரிவித்தார். ஊடகங்களில் வெளியான விதத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நியூயார்க்கில் வெளிவிவகார அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்னை தாக்கினார். அன்றைய தினம் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். அதேபோன்று எமது ராஜினாமா கடிதத்தை கையளிப்பதற்காக நான் லண்டனுக்கு சென்றேன். எனது ராஜினாமா கடிதத்தை வெளிவிவகார அமைச்சு நேற்று ஏற்றுக்கொண்டது. நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டமையிட்டு ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகின்றேன். எனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறே ஜனாதிபதி அவரது குடும்பத்தாருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஆதரவு தெரிவிப்பேன். எனக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னால் இயன்றவரை சேவையாற்றியுள்ளேன். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் மத்தியில் தெளிவற்ற தன்மையே காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கத்தின் 12வது தேசிய தொழிற்சங்க சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். රටේ පවතින ප්‍රධාන මාතෘකාව තමයි ඊළඟ ජනාධිපතිවරණය.
නොවැම්බර් මාසේ 19 එතකොට අවුරුදු 4ක් වෙනවා. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று அதிகம் பேசப்படுகின்றது. நவம்பர் 19ஆம் தேதியாகும் போது 4 வருடமாகின்றது. அரசியலமைப்பிற்கு அமைய பதவியில் உள்ள ஜனாதிபதி தான் விரும்பினால் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். தற்போதைய நிலைக்கமைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் 20ஆம் தேதி தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவிக்கப்படலாம் என பரவலாக பேசப்படுகின்றது. ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பதற்கமையவே தற்போது அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் தேர்தலை நடத்துவதற்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு குழப்பம் அடைந்துள்ளனர்? சிறந்த அரசியல் செல்வாக்கு காணப்படும் இந்த வேளையில் அத்துடன் ஊவா மாகாண தேர்தல் முடிவுகளும் சாதகமாக காணப்படுகையில் ஏன் தேர்தல் குறித்து குழப்பமடைய வேண்டும்? மின்சார கட்டணம் எந்த விதத்திலும் 25% குறைவடைவதற்கான வாய்ப்பில்லை. எனினும் மின் கட்டணத்தை குறைவதற்கு அரசாங்கத்திற்கு எதிரான மக்களின் விமர்சனங்களே காரணமாக அமைந்தன. ஜனாதிபதிக்கு முடியுமா முடியாதா என்பதனால் நாடு இன்று தடுமாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது. 3வது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சட்டப்பூர்வமான அதிகாரம் அரசியலமைப்பில் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அவரால் வேட்புமனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை தேர்தல்கள் ஆணையாளர் நிராகரிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாகவும் ஊகிக்கப்படுகின்றது. எனினும் அவராலும் போட்டியிட முடியாது. அவர் இந்த முறைமையை இல்லாதொழிப்பதாக தெரிவித்து அதனை நிறைவேற்ற தவறியதால் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தார்மீக உரிமை கிடையாது. එයා මේක අවුසි කරනවා කියලා ඇවිල්ලා අවුසි නොකරපු කෙනෙක්නේ. 3வது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு சட்ட ரீதியாக உள்ள வாய்ப்பு தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த விடயத்தை மையப்படுத்தி கடந்த 2 நாட்களில் கொழும்பில் 2 செயலமர்வுகள் இடம்பெற்றன. தற்போதைய ஜனாதிபதியால் 3வது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட முடியும் என ஒரு தரப்பினர் தெரிவிக்கும் நிலையில் மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அந்த கருத்துக்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை ஏற்பாடு செய்திருந்த விஜயதசமி விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை கொழும்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்த விஜயதசமி பூஜை வழிபாடுகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போது யாழ் இந்து கல்லூரி மாணவர்களின் விவாத அரங்கம் இடம்பெற்றது. இந்த விவாதத்திற்கு யாழ் இந்து கல்லூரி கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தின் பிரதி தலைவரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நடுவராக செயற்பட்டார். வடமாகாணத்தின் இன்றைய நிலைமைக்கு பெரிதும் காரணமானவர்கள் சிவில் சமூகத்தினர், இன்றைய இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் என்ற தலைப்புகளில் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் தமது விவாத திறமைகளை வெளிப்படுத்தினர். யாழ்ப்பாணத்திலே தடக்கி விழுந்தால் ஒரு பண்டிதனுடைய காலில் தான் விழுவேர் என்று கல்கையினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் முன்பு சொன்னார். ஆனால் இன்று ஒரு தடக்கி விழுந்தால் தவறணைகளின் மத்தியில் தான் நாங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடம் உற்பத்தி பொருளாதாரம் இல்லை. கடந்த வாரத்திலே எங்கள் பேராசிரியர் சொன்னார், மிகச்சிறந்த வியாபார சந்தை பெட்டா, மிகச்சிறந்த நுகர்வோர் சந்தை யாழ் மாவட்டம் என்றார்கள். உண்மைதான், நுகர்வோர் சந்தை. நாங்கள் எது வந்தாலும் வேண்டுகிறோம், எங்கள் இளைஞர்கள் எது வந்தாலும் வேண்டுகிறார்கள். எங்களிடம் இந்த உற்பத்தி என்பது இல்லை. எங்கள் இளைஞர்களுடன் அரசியல் களப்பற்ற புத்திஜீவிகள் இந்த வடமாகாணத்தில் ஏன் இல்லை என்றால் அனைவரும் இப்பொழுது புலம்பெயர் தமிழர்களாக வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று விட்டனர். அவ்வாறு புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு சென்றபடியால் தான் இன்று வடமாகாணத்தில் ஒரு அரசியல் களப்பற்ற ஒரு புத்திஜீவியை நீங்கள் இனங்காண முடியவில்லை. யாழ்ப்பாணத்திலும் சரி வடமாகாணத்திலும் சரி இன்றைக்கு இருக்கிற மதுபானத்தின் அளவு இலங்கையில இருக்கிற குளங்களின் 2வது அதிக கொள்ளளவுடைய குளத்தின் கொள்ளளவுக்கு சமனா இருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் ஒன்று தெரிவித்திருக்கு. இன்று இளைஞர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இளைஞர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு அவர் சொன்னார் நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிமிர்ந்து நிற்கும் சொன்ன அர்த்தம் வேறு. செல்ஃபி எடுக்க நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்றார். இன்றைய இளைஞர்கள் வழிதவறி செல்கிறார்கள். காரணமாக அல்லது அதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிவில் சமூகத்தினர் தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் பொறுப்பு கூறவடியாக மாறுகின்றார்கள். நடுவர் அவர்களே, உற்பத்தி பற்றி பேசியவர்கள், உற்பத்தி பற்றி பேசிய ஸ்ரீதர் அவர்கள் கருத்தில் பாருங்கள், மோட்டார் சைக்கிள் கடை இருக்கிறது, புட்சிட்டி இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஸ்ரீமாபண்டா நாயக் அவர்கள் ஆட்சி காலத்தில் உள்ளூர் உற்பத்தி என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது
யாழ்நிலிருந்து வந்த உணவுப் பொருட்களைத்தான் இந்த இலங்கையை நம்பியுள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனையை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறை தண்டனையை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த வழக்கில் ஜெயலலிதா ஜெயராமுக்கு பெங்களூரு நீதிமன்றம் கடந்த மாதம் 27ஆம் தேதி 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த தீர்ப்பை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்திலும் புதுச்சேரி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஜெயராம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தனர். தமிழக சட்டமன்றத்தின் ஆளும் கட்சி கொறடா மனோகரன் தலைமையில் சென்னை எம்ஜிஆர் நினைவிடத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சென்னை மாநகராட்சியின் மேயர் சைதை துரைசாமி தலைமையில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாளை சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளனர். சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று கடையடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடையடைப்பு போராட்டத்தினால் புதுவையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பிரேத பரிசோதனை மேற்கொள்ளாது அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று மன்னாரில் இன்று தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இருவேறு சந்தர்ப்பங்களில் கரையொதுங்கிய 2 சடலங்களில் ஒன்று பிரேத பரிசோதனையின்றி தவறுதலாக அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்தே சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்குமாறு கடந்த வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி சவுத்வார் கரையோரத்தில் கரையொதுங்கிய சடலத்தை பிரேத பரிசோதனையின் பின்னர் அடையாளம் காண்பதற்காக 2 வாரங்களுக்கு மன்னார் பொது வைத்தியசாலையில் வைக்குமாறும் அதன் பின்னர் அரசு செலவில் அடக்கம் செய்யுமாறும் சட்ட வைத்திய அதிகாரி அறிவித்துள்ளார். இதன் பின்னர் கடந்த 15ஆம் தேதி மற்றும் ஒரு சடலமும் அதே பகுதியில் கரையொதுங்கிய நிலையில் அதனையும் அடையாளம் காணும் பொருட்டு 2 வாரங்களுக்கு வைத்தியசாலையில் வைத்திருந்த பின்னர் அரசு செலவில் அடக்கம் செய்யுமாறு சட்ட வைத்திய அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். 2 சடலங்களும் ஒரு குலைந்து காணப்பட்டதால் முதலாவது சடலத்திற்கு பதிலாக 2வது சடலம் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. மற்றைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கு தயாரான போது தவறுதலாக சடலம் அடக்கம் செய்யப்பட்டவை தெரியவந்ததை அடுத்து நீதிமன்றத்தின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டது. இதனை கவனத்தில் கொண்ட மன்னார் நீதிவான் இன்று சடலத்தை மீண்டும் தோண்டி எடுக்குமாறு உத்தரவிட்டார். சிரசேஃபும் முச்சக்கர வண்டியினருக்காக ஏற்பாடு செய்திருந்த சிரசேஃபும் முச்சக்கர வண்டி களியாட்ட நிகழ்வு இன்று இரத்தினபுரியில் இடம்பெற்றது. சிரசேஃபும் முச்சக்கர வண்டி களியாட்டம் மங்கள விளக்கேற்றலுடன் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பமாகியது. இந்நிகழ்வு ரத்தினபுரி கிதல்ல புதிய நகர் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. MTV MBC ஊடக வலையமைப்பின் உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த பயணம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள சிரச வருட நிறைவு வரை முன்னெடுக்கப்படும் என உறுதியளிக்கின்றேன். எனவே இதுபோன்ற சிறந்த முச்சக்கர வண்டி சாரதிகளை உருவாக்குவதுடன் அவர்களுக்கான சிறந்த பாதுகாப்பையும் அதேபோன்று அவர்களின் சுபிட்சமான வாழ்வை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவே சிரசேஃபும் உங்களுடன் இணைந்து கொள்கின்றது. சப்ரகமு மாகாணத்தில் உள்ள முச்சக்கர வண்டியாளர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். சிறந்த பாடகர், சிறந்த அலங்கரிப்பு முச்சக்கர வண்டி மற்றும் ஓட்ட போட்டியாளரை தெரிவு செய்தல் போன்ற பல களியாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிரசேஃபும் முச்சக்கர வண்டி களியாட்ட நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பண பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. தற்போதைய ஜனாதிபதியால் 3வது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட முடியும் என ஒரு தரப்பினர் தெரிவிக்கும் நிலையில் மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதிவரையாட்ட 3 වරක්
ஜனாதிபதிக்கு மூன்றாவது தடவையாகவும் தேர்தலில் போட்டியிட உரிமையுள்ளதா இல்லையா என்ற விடயம் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது. தனக்கு மூன்றாவது தடவையாக போட்டியிட முடியாவிட்டாலோ அல்லது அதனை பாராளுமன்றத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியாவிட்டாலோ தேர்தலில் போட்டியிடாது இருக்க வேண்டும். 4 ஆண்டு பூர்த்திக்கும் பரிசுத்த பாப்பரசரின் வருகைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை திணிக்க முடியாது. காரணம், நாட்டிற்கு பாப்பரசரின் வருகை முக்கியமற்றதா? முக்கியமானது என கருதப்பட்டால் பாப்பரசரின் வருகையின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும். நாட்டிற்கு இன்று என்ன நடந்துள்ளது? இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் சீரழிவுகளை பொறுத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக் கொண்டுள்ளோம். ஆகவே இதனை மாற்றி அமைக்க நாமே தலையீடு செய்ய வேண்டும். 2 தடவைகள் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தடை தற்போது சட்டத்தில் இல்லை. அவ்வாறானால் இல்லாத சட்டம் ஒன்றை நாம் எவ்வாறு செயற்படுத்த முடியும்? எனவே மஹிந்த ராஜபக்சவிற்கு மீண்டும் ஒரு முறை சட்டத்திற்கு அமைவாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதனை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். இந்த நிலையிலும் போட்டியிட்டால் தோல்வியடைய செய்வோம். வெறுமனே அரசியல் ரீதியான தோல்வியாக இல்லாது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் ஊடாகவே இந்த தோல்வி அமையும். பாராளுமன்றம் அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட பிரதமர் முறைமை என ஒன்றும் கிடையாது. பாராளுமன்ற முறைமையை மையப்படுத்தியே நாம் செயற்படுவோம். இதற்காக எம்முடன் ஒன்றிணைமாறு அனைவரையும் நாம் அழைக்கின்றோம். தேச துரோகிகள் மற்றும் தேச பற்றாளர்களுக்கும் இடையில் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்கும் காலம் தோன்றியுள்ளது. மழை பெய்யும் போது அட்டைகள் வருவது போன்று ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மீண்டும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து முயற்சிகளும் தோல்வி கண்டுள்ள நிலையில் சட்டத்தினால் இதனை சாதிக்க முயற்சிக்கின்றனர். அது குறித்து சிந்திப்பதற்கான தருணமே இது. அதற்கு இன்று பதில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தேர்தலில் போட்டியிடுவது மாத்திரமல்ல, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முடியும் என்ற நிலைமை காணப்படுவதாகவே இங்கு தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது குறித்து இணக்கப்பாடுக்கான யோசனை முன்வைத்துள்ளோம். வெட்கமில்லாத தன்மை பெரிய முதலாளித்தனத்தை விட பெரியது என ஒரு கதையுண்டு. ஆனால் அந்த கதை தற்போது வெட்கமில்லாத நிலை ஜனாதிபதி நிலையை விட பெரியது என்று மாற்றம் பெற்றுள்ளது. ஆகவே இந்த ஒழுக்கமற்ற முறையை மாற்றி அமைக்க வேண்டும். சட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அவரை யார் தெரிவு செய்வது? மக்களை தெரிவு செய்வர். அவர் தேவையில்லை என்று கருதினால் அவரை வீட்டுக்கு அனுப்பும் உரிமை உள்ளது. மக்கள் விரும்பினால் 2 தடவைகள் அல்ல 5 தடவைகள் வேண்டுமானாலும் போட்டியிட முடியும். அதில் தவறில்லை. ஜனநாயகத்தோடு ஒத்துப்போகும் வகையிலேயே காணப்படுகிறது. எதிர்வரும் தேர்தல் எமக்கு அனாவசியமானது. ஏதேனும் ஒரு சரத்து கடந்த காலத்திற்கும் செல்லுபடியாகும் என விசேடமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்காவிடின் அது எதிர்காலத்திற்கு மாத்திரமே செல்லுபடியாகும். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இந்த விடயம் தொடர்பில் தெளிவான சரத்து கிடையாது. 18வது அரசியல் அமைப்பில் இந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்படாமையினால் 2010ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு முறை தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதனை மிகவும் தெளிவாகின்றது. இதுவே எனது நிலைப்பாடு. எவ்வாறாயினும் இந்த தேர்தல் எமக்கு அனாவசியமானதாகும். குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரமே இந்த தேர்தல் தேவைப்படுகிறது. தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அச்சுறுத்தலின் பின்புலத்தில் போலீசார் இருப்பதாகவும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்துள்ளார். தனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை போலீசார் மற்றும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். தாம் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் மற்றும் தெவட்டகா முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு அருகில் போலீசார் அடிக்கடி இருப்பதாக அசாத் சாலி குற்றம் சாட்டுகிறார். அலுத்கம பிரதேசத்தில் நிகழ்வொன்று இடம்பெற்ற பகுதியில் இருந்து அவ்வாறான போலீஸ் உத்தியோகர்களை விசாரித்து அங்கிருந்து வெளியேற்றியதாகவும் கண்டியில் அமெரிக்க தூதுவரை சந்தித்த சந்தர்ப்பத்திலும் போலீசார் சஞ்சரித்ததாக போலீஸ் மாதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கியின் அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு இடமளிக்காமை, தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு உத்தியோகர்களை பெற்றுக் கொள்ளும் வரப்பிரசாதங்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகியவற்றினூடாக உயிருக்கு அதிக அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அனுஷ்டிக்கப்படும் உலக விலங்குகள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நடைபவனி ஒன்று கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
உண்மையான ஒன்றிணைவின் ஊடாகவே விலங்குகளை அழிக்கும் கடத்தல் நடவடிக்கைகளை தோல்வியடைய செய்ய முடியும் என்பதே இம்முறை உலக விலங்குகள் பாதுகாப்பு தின துணிப்பொருளாகும். கொழும்பு ஹென்றி பேதிரிஸ் மைதானத்தில் இன்று காலை ஆரம்பமான இந்த நடைபவனி கொழும்பு விகாரமாதேவி பூங்காவை சென்றடைந்தது. சூழல் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த நடைபவனியை ஏற்பாடு செய்திருந்தன. யானைகள் மாத்திரமின்றி அழியும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள ரைனோ போன்ற விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். உலகில் இந்த 2 விலங்குகளும் அழிவடையும் பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளன. யானைகளை ஏன் அழிக்க முற்படுகின்றீர்கள் என்பதை கேட்கவே நாம் அனைவரும் இன்று இங்கு வந்துள்ளோம். இது தொடர்பில் நமக்கு அக்கறை உள்ளது. எமது நாட்டில் உள்ள யானைகளை ஏன் துன்புறுத்துகின்றீர்கள்? அம்மா யானைகளை கொன்று யானை குட்டிகளை விற்பனை செய்ய முடியுமா? நமக்கு என்ன நேர்ந்துள்ளது? நாம் வெட்கப்பட வேண்டும். கொழும்பு மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக ஆங்கில அறிவை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலான திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மேல் மாகாண சபை உறுப்பினர் ஜெயந்தடி சில்வாவின் எண்ணக்கருவிற்கு அமைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொரல பேஸ்லைன் மாவட்டத்தில் உள்ள தர்மாஷாரம விகாரையில் இதன் முதலாவது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பிள்ளைகள் இன்று இதனை அறிந்திருக்க மாட்டார்கள். தொழில் வாய்ப்புகள் இல்லை என நாம் எண்ணுகின்றோம். நாம் கல்வி கற்பதால் பயனில்லை, எங்கு சென்றாலும் தொழில் இல்லை என்றே கூறுகின்றனர். எனினும் அதற்கு மாறான கருத்தே தற்போதுள்ளது. தற்போது போதுமான அளவு தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனினும் ஆங்கில மொழியை அறிந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தினூடாக அனைத்து பிள்ளைகளுக்கும் இலவசமாக புலமை பரிசை பெற்றுக் கொடுக்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியமானது. போக்குவரத்து துறை உலகில் மாபெரும் வளர்ச்சியை கண்ட இன்றைய யுகத்தில் தரிப்பிடங்கள் அற்ற பஸ் நிலையங்களும் இருக்கின்றன. முல்லைத்தீவு நகரத்தில் பஸ் நிலையம் ஒன்று அமைக்கப்படாமையினால் பயணிகள் எதிர்நோக்கும் பெரும் அசௌகரியங்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் முல்லை நகரில் பிரதான பஸ் தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்படாமையினால் பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முல்லைத்தீவு மாவட்டமும் ஒன்றாகும். முல்லை நகரத்தின் பஸ் நிலையமும் யுத்த நடவடிக்கைகளினால் நிர்மூலமாகிய நிலையில் தற்போது பயணிகள் மரங்களுக்கு கீழாகவும் கடைகளின் தாழ்வாரங்களிலுமே தரித்து நிற்கின்றனர். மாவட்டத்தின் பிரதானமாக விளங்கும் முல்லை நகரத்திலிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் தற்போது போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்றன. கடந்த 2010ஆம் ஆண்டு முல்லைத்தீவு நகரத்தை அண்டிய பகுதிகளில் மீள்குடியேற்றம் நடைபெற்று 4 வருடங்கள் கடந்துள்ள போதும் பஸ் தரிப்பிடம் ஒன்று அமைக்கப்படவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லாம மழை காரணத்தால பெரிய மிக கஷ்டப்படுறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லாம தகரக்கோட்டையில தான் இருக்கிறோம். வந்தா மழையில நனைஞ்சு சரியான கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி தரும்படியும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் தரிக்க இடமற்ற நிலையில் தாம் பெரும் அவதிக்குள்ளாவதாக முல்லை நகருக்கு வரும் பயணிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2013ஆம் ஆண்டில் பேருந்து நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் இதுவரையில் பஸ் நிலையம் அமைக்கப்படவில்லை. எங்களுக்கு ஒரு மழை காலம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கல் நாட்டி இப்ப பல வருடம் ஆச்சு. இன்னும் ஒரு பஸ் ஸ்டாண்டும் எங்களுக்கு இன்னும் கட்டி தெரியல. இனி அடுத்த இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டுகள் எல்லாம் சரியான ஒரு பொழுது நிலையா இருக்கு. மழை பெய்தா நிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு ஹோட்டலான் இருக்கு. சிடிபி பிரைவேட் ஒன்று எல்லாம் ஒன்றா இதுக்கெல்லாம் அடிக்கிறது. ஆனால் பிரைவேட் தான் இதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டை ஒன்று உருவாக்கி இதுக்குள்ள கட்டி பிரைவேட் கம்பெனி தான் இதுக்குள்ள ஹோட்டல் எல்லாம் போட்டு நிரந்தரமா விட்டுருக்கு. ஆனா இதுக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நிரந்தரமா ஒன்றுமே இல்லை. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அசௌகரியங்களற்ற பயணங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தேங்காய் குலை ஒன்று தலையில் விழுந்ததில் குருநாகல் பொத்துகிற பிரதேசத்தில் பாலர் பாடசாலையின் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொரு சிறுவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திரகம பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற குறித்த பாலர் பாடசாலையில் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த ஒஷான் எதிரிசிங்க என்ற சிறுவனும் மற்றொரு சிறுவனும் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருந்த ஒஷான் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது.
தொன்மையும் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை மூதூர் கட்டைப்பரிச்சான் மாரியம்மன் ஆலயத்தில் கன்னி வாழை வெட்டுதல் மற்றும் கும்ப ஊர்வலம் இன்று நடைபெற்றது. கடந்த 9 நாட்களாக நவராத்திரி தின நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் இன்று 10வது நாளாக கன்னி வாழை வெட்டுதல் மற்றும் கும்ப ஊர்வலமும் வெகு விமர்சையாக இடம்பெற்றன. மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதி மக்களின் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வை காண பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை கடும் மழையினால் நீரில் மூழ்கிய பகுதிகளில் தற்போது நீர் வடிந்தோடி வருகின்றது. பலத்த மழை காரணமாக மாத்தறை ஹித்தட்டிய பகுதியில் 350க்கும் அதிக வீடுகள் நீரில் மூழ்கின. இதனால் 950 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த பகுதிகளில் இன்று முற்பகல் இவ்வாறானதொரு நிலைமையே காணப்பட்டது. நீரில் மூழ்கிய பகுதிகளின் நீர்மட்டம் துரிதமாக வடிந்தோடுவதாக மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. பிரதேசத்தின் வடிகான்கள் தடைப்பட்டுள்ளமையால் மழைநீர் வடிந்தோடாதுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் கூறியது. மாத்தறை மாநகர சபையினால் தடைப்பட்டுள்ள வடிகான்கள் சுத்தப்படுத்தப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மத்திய சப்ரகமுக வடமத்திய உவா மாகாணங்களின் பல இடங்களில் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். மழை பின்னர் மேற்கு வடமேற்கு கரையோர பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கொந்தளிப்பாக காணப்படலாம். 151 தங்கப் பதக்கங்களை சீனா வெற்றி கொண்ட பெருமையுடன் 17வது ஆசிய விளையாட்டு விழா தென்கொரியாவின் இன்சோங் நகரில் இன்று நிறைவு பெற்றது. ஆசிய விளையாட்டு விழாவில் இலங்கை 27வது இடத்தை பெற்றது. 15 நாட்கள் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் நிறைவு வைபவம் தென்கொரிய பிரதமர் ஜோங் ஹாங் வாங் தலைமையில் இடம்பெற்றது. இந்த விளையாட்டு விழாவில் சுமார் 14,000 வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர். இதில் 151 தங்கப் பதக்கங்களுடன் சீனா முன்னிலை பெற்றது. ஆசிய விளையாட்டு விழாவின் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை முறையே தென்கொரியா மற்றும் ஜப்பான் பெற்றுக் கொண்டன. இம்முறை மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை எவ்வித பதக்கங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆடவருக்கான கிரிக்கெட் போட்டியில் தங்கப் பதக்கத்தையும் மகளிருக்கான கிரிக்கெட் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றதன் ஊடாக 45 நாடுகள் பங்கேற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் 27வது இடத்தை இலங்கை பெற்றுக் கொண்டது. 2018வது ஆசிய விளையாட்டு விழாவை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற்ற இந்தோனேஷியாவுக்கு ஆசிய ஒலிம்பிக் குழு தலைவர் ஷேக் அகமது அல் ஃபஹாட் அல் சபாரினால் ஆசிய விளையாட்டு விழாவின் கொடி ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.